ஹலோ, வணக்கம் தோழர்ஜி. திரு அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர். அவர் பாஜகவில் ஒரு பிரபலமா இருந்தார். அவரை பத்தி இன்னைக்கு நிறைய அவதூறு செய்தி போடுங்க போடுங்க போடுங்கன்றான். யாருன்னு கேட்டீங்கன்னா அதே கட்சியில் இருக்கிறவங்க தான் இதை சொல்றான். ஏன் அப்படி? என்ன காரணம்? அது என்ன காரணம்னு தெரியல. அவர் லஞ்சம் வாங்கிட்டார். சரி, அந்த பாஜகவில் இருக்கிறவங்க வேற யாரும் லஞ்சம் வாங்கலையா? சரி, அதுல ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆந்திராவில் ஒரு பெரிய சொத்து இருக்கு. மால் 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 சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது எந்த அக்கா ஆயாலாம் நீங்க தான் பார்க்கணும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிறவங்களுடைய சொத்தெல்லாம் நம்ம சொல்லணுங்களா? யாரோ ஒருத்தன் வந்தா சம்பாரிச்சான் போயிட்டான். இப்ப என்ன பண்ண போறாங்க? எதிர்கட்சிக்காரர் அளவுக்கு மீறி சொத்து வச்சிருந்தாலே பாஜக காரன் இது வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நடவடிக்கை எடுக்கல. ஏதோ ஒன்று வந்தாங்க போனாங்க. உண்மையிலேயே அண்ணாமலையால் அந்த கட்சிக்கு லாபமான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே செத்து போன கட்சி அது. இந்த அளவுக்கு நிக்க வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இரும்பு மனிதர்னு சொல்லியிருக்கார் பிரதமர் அவரை. சர்தார் வல்லபாய் பட்டேல்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு இணையா இவரை சொல்லியிருக்கிறார். அது அவங்க கட்சியினுடைய விஷயம். அந்த கட்சியில இருக்கிறவங்க தான் அவர் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு புரியல. டெல்லியில இருந்து சொன்னாங்க, இவன் சம்பாதிக்கதான் செய்வான், சம்பாதிக்காத எதுக்கு அரசியலுக்கு வரப்போறான், நல்லவன் இதுக்கே வரப்போறான், இமயமலை ஓரமா உட்காந்துக்கிட்டு தியானத்துல உட்கார போறான். வர்றவங்க எல்லாம் ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் தானே. இதுக்கு முன்னாடி கணேசன் ஒருத்தர் இருந்தாரு. லைனா சொல்லிட்டுங்களா எல்லாம் தலைவரை எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு. ஏதோ வந்தாங்க, அந்த கட்சியில ஏதோ சம்பாதிச்சாங்க போனாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களே அவங்கள பத்தி அடிக்கிறது தான் தவறான ஒரு விஷயம் அது. அதாவது இவங்களே மல்லாந்து பத்துக்கிட்டு அந்த மாதிரி கதையா இருக்கு. இதெல்லாம் தேவையா? அதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்க எடுத்து விட்டாங்கன்னா அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.